பைபிள்ல எபேசியர்ல 5வது அதிகாரம் 1, 2 இந்த வசனங்கள நம்ம வாசிக்கும்பொழுது, "என் பிரியமான பிள்ளைகளே, தேவனை பின்பற்றுறவர்களாகி தேவனை நம்ம பின்பற்றுறவர்களாகி அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்" அப்படின்னு நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அன்பில் எப்படி நம்ம நடந்து கொள்வது? அன்பில் நம்ம ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அன்பில் நடக்கிறது, அன்பில் எப்படி நம்ம ஆரம்பித்த அன்பிலேயே அதே போல் நடக்கிறதுன்றது ரொம்ப நமக்கு சிரமமான ஒரு காரியமாக இருக்குது. யாராலையும் முடியாத ஒரு நிறைய சூழ்நிலைகள் இருக்குது. அதுக்கு தான் அந்த இடத்துல என்ன சொல்கிறார் அந்த வசனத்தில் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு டிப் நம்ம கொடுக்குறாரு ஏசப்பா. என்ன அப்படின்னா, தேவன் நம்மளிடத்துல எப்படி அன்பு கூர்ந்தாரோ, எப்படி நமக்கு 2 விதமான வார்த்தைகள் அங்கே பயன்படுத்துது. என்னன்னா, he has given us an offering and a sacrifice. காணிக்கையாகவும் பலியாகவும் அவர் நமக்கு ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஸோ லவ் இஸ் ஆல் அபவுட் sacrifice. We have to give all that is good in us. இது இப்படி நம்ம நேசிக்கும் பொழுது, இப்படி நம்ம இருக்கிற பெஸ்ட்டான ஒரு அன்பை நம்ம கொடுத்து நேசிக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அன்பில் நடக்கிறது ரொம்ப ஈஸியாக நமக்கு லைஃப்பில் மாறிடும். 2வது நமக்கு என்ன அப்படின்னா, ஆஃபரிங். இட் இஸ் ஆல் அபவுட் ஆஃபரிங். லவ் இஸ் ஆல் அபவுட் ஆஃபரிங். லவ் இட் இஸ் நாட் அபவுட் வாட் வி கெட். லவ் இட் இஸ் ஆல் அபவுட் வாட் வி கிவ். நம்ம எப்படி ஏசப்பா நம்ம இடத்துல அன்பு கூர்ந்து எப்படி தம்மையே நமக்காக கொடுத்தாரோ, அதே போல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சாக்ரிஃபிஷியலாக நம்மளுடைய முழு பலத்தோடு நம்ம எப்படி தேவனை நேசிக்கிறோமோ, அதே போல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட முழு பலத்தோடு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, மற்றவங்க மேலே நம்ம அன்பு கூறணும். நம்மளுக்கு எல்லார் இடத்துலையும் நம்ம முழு அன்பை நம்ம கொடுக்கணும். அப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அன்பில் நடக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியான ஒரு காரியமாக மாறிடும். அன்பிலே நம்ம நடந்து கொள்வோம். கசப்பு, வெறுப்பு இதெல்லாம் நம்ம நீக்கிட்டு நம்மளோட அன்பில் நம்ம நடப்போம். அன்பு தான் நமக்கு பாதை. அன்பு தான் நம்மளை காப்பாற்றும்.